அனைவருக்கும் வணக்கம். ஈசன் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக அனைவரும் உடைய மேடை பேச்சு கம்மி, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தவிர எனக்கு ஈசன் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் அனைத்து நபர்களுக்கும் நெல் உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிரக சேர்க்கையில் எந்த கிரகம் பலம், எந்த கிரகம் பலவீனம், 9 கோள்களுக்கும் எந்த கிரகம் பலமாக உள்ளது, எந்த கிரகம் ஒன்றை பலம் இழக்கும், எந்த கிரகத்துடன் இணைந்தால் எந்த கிரகம் பலம் பெறும், அந்த தலைப்பை முதலில் பேசுகிறேன். சூரியன் சனி இணைந்த கிரகம் ரெண்டும் இணையும் போது சனி பகவான் பலம் குறைந்து விடுவார். சனி செவ்வாய் இணைவுகள் செவ்வாய் பலம் குறைந்து விடுவார். செவ்வாய் குரு கூடியிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் குரு பலம் குறைவார். சந்திரன் சுக்கிரன் கூடியிருந்தாலும் சுக்கிரன் பலம் குறைந்து விடுவார். சுக்கிரன் புதன் கூடியிருந்தாலும் புதன் பலம் குறைந்து விடுவார். புதன் சந்திரன் கூடியிருந்தாலும் சந்திரன் பலம் குறைந்து விடுவார். உச்ச கிரகத்தை விட நீச்ச கிரகமே வெற்றி பெறும். அந்த ஜாதகர் வெற்றியடைய நீச்ச கிரகமே பலமாக உள்ளது. உச்ச கிரகம் நிரம்பிய தொட்டி, ஊற்றுவதற்கு இடம் இல்லை. நீச்ச கிரகமே ஊற்றக்கூடிய இடம் உள்ள கிரகம். யாருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமாவது நீச்சமாக இருந்தால் அந்த நீச்ச கிரகத்தின் வழியாகத்தான் அவங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். உச்ச கிரகத்தினுடைய விதிகள் நல்லதை செய்தாலும் ஒரு பெரிய ஒரு கடுமையான ஒரு தொச்சத்தை அது செய்துவிட்டு தான் போகும். ஜோதிடத்தின் விதிப்படி பார்க்கும்போது உச்சகிரகம் பலம் என்பார்கள். உச்சகிரகம் பலமாக உள்ளது போல் தெரியும், ஆனால் அதில் ஒரு கடுமையான ஒரு நெகட்டிவ் அது செய்துவிட்டு தான் போகும். ஆனால் நீச்ச கிரகங்கள் அவங்களுடைய வாழ்வின் அவதாரத்தை தேடி தேடி எடுத்துக்கொள்ளும். அவங்கள வாழ வைக்கும் கிரகமே நீச்ச கிரகம்தான். அதே போல் 6, 8, 12 அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். 6, 8, 12 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாங்கய்யா, 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் எத்தனையாக வரும்? லாவசானமாக வரும். காலபுருஷனுக்கு செவ்வாய் 1, 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய். அந்த 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் லாவசானம் 8ஆம் இடமாக தான் வரும். அப்போ ஒரு தொழிலை தொடங்கும்போது எந்த கிரகம் வலிமை அடைந்தால் தொழிலில் அவங்க ஜெயிப்பாங்க. 10க்கு 11 செவ்வாய் கெடாமல் இருந்தால் தொழிலை ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். காலபுருஷனி செவ்வாய் 10ல் உச்சம் பெறுகிறார். ஆனால் 8ஆம் இடம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது கார்பரியம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. 8ஆம் இடத்தில் ஒரு திசை புத்தி நடக்கும்போது அவமானம் கேவலங்களே இருக்கும், அடி விழுவும். ஆனால் இருந்தாலும் அது வாழ வைக்கிறதும் அதுதான். எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கோ அந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவே முழுசாக எந்த கிரகமும் செய்யாது. 100% ஒரே கிரகம் பாசிட்டிவ் செய்யணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக செய்யாது. 9 கோள்களில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே தான் இருக்கும். இந்த கிரகம் நமக்காகாது, அந்த கிரகம் நமக்காகாது, அந்த நட்சத்திரம் நமக்காகாது, இந்த நட்சத்திரம், எல்லா நட்சத்திரமும் நமக்கு ஆகிற கிரகம் தான். இப்போ நம்ம நல்லா ஒரு உணவு எடுத்துக்கிறோம், சத்தான உணவு தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த சத்தான உணவை எடுத்துக்கிட்டு 2ஆம் நாள் நம்ம வயிறு சுத்தமாகலாம் வயிறு என்ன ஆகுங்க? சத்தான உணவு எடுத்துகிட்டு உள்ளே வச்சு இருக்க முடியுமா? அதே போல் தான் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய வலிமை எந்த அளவுக்கு அது இருக்கோ அந்த அளவுக்கு இன்னொரு வீக்னஸ் பாயிண்டான கிரகமோ நட்சத்திரமோ அந்த இடத்துல வரும்போது தான் அதுக்கு அது ஈடாக நிறைவு செய்யும். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். பாருங்கள், நான் எப்போவுமே காலபுருஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிக ஜாதகம் சொல்லும் போது எடுத்துக்குவேன். அப்போ 5ஆம் இடம் ஒரு குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்குதா இல்லையா, சூரியனை தான் சொல்லுவேன். ஒரு ஜாதகம் கேட்பாங்க, எங்கள் பங்காளியோடலாம் நம்பலாமா நம்பக்கூடாதா? யார் கேட்பா? வீட்டுக்கார் கேட்க மாட்டார். கணவன் மனைவி ஜாதகம் பார்க்க வருவாங்க, வீட்டுக்கார் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரரை கூட சித்தம்பக்கா இவங்க அண்ணன் தம்பிங்களாம் ஒத்துருப்பாங்களா அப்படின்னு அந்த அம்மா மனைவி கேட்கும். வீட்டுக்காரர் பக்கத்தில் அமைதியாக இருப்பார். அப்போ இந்த சூரிய பகவான் பாருங்கள், குரு நட்சத்திரமோ செவ்வாய் நட்சத்திரத்துலேயோ இந்த சூரிய பகவான் இருப்பார். ஒரு புதன் நட்சத்திரத்துலேயோ இப்படி இருப்பார். அதை சனி நட்சத்திரமோ ராகு நட்சத்திரமோ வாங்கி ஒரு கிரகம் கூட சேரும், இல்லைன்னா பார்க்கும். அப்போ அங்கே பிரச்சனை இருக்கும்.
அந்த வீட்டுக்காரர் அண்ணன் தம்பிகளை விட்டு கொடுக்காம அந்த குடும்பத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. பிரச்சனைலாம் இருக்கும். ஏன்னா சூரியன் கெடாமல் இருந்தாலும் இந்த சனி நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம் வாங்கி பார்க்கும்போது அந்த சூரியனுடைய காரகம் பாதிக்கும். அப்போ அது மனைவிக்கு பிடிக்காது. எல்லாம் இவரே தான் செய்கிறாரு, அவங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இது வருத்தப்படும். ஆனால் கேள்வி அந்த அம்மா தான் கேட்கும். நம்மளை ஜாதகம் பார்க்க வரும்போது எங்கள் வீட்டுக்கார் இப்படியே தான் உங்களுக்கு பண்டி ஒன்றுமில்லாம் போயிட்டார், என்னைக்கு தான் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு. அப்போ சூரியன் பாருங்கள், அம்சத்தில் சனி நட்சத்திரம் வாங்கக்கூடிய கிரகத்தோடு இணைஞ்சிட்டாருன்னா அப்போ நம்ம அண்ணன் தம்பி வாய்க்குள்ளே நம்ம சொல்லிடலாம், நீ அண்ணன் தம்பி கூட எவ்வளோ தான் நீங்கள் இணைப்பாக இருந்தீங்களாலும் கடைசீட்டில் வருத்தப்படுவீங்க, கரெக்டாக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சிம்பிள் தாங்கய்யா, எதுவுமே நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஒரு காரக உறவை தெரிஞ்சிட்டா போதும், நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம். ஒரு உறவு முறையில் கேட்கும்போது ஒவ்வொரு காரக உறவும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்களாம் ஒத்துமையாக இருப்போமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது? சிம்பிள், சாதாரணம். சுக்கிரனை எடுத்துக்கிட்டால் போதும். சுக்கிரன் கேது நட்சத்திரம் சதயத்திலேயோ இல்லை சுவாதிலேயோ திருவாதிரையோ இருக்கார், குடும்ப உறவு ஆகாது, கரெக்டாக வச்சுக்காங்க, அவ்வளோதான். சுக்கிரன் தான் குடும்பம். அப்போ சுக்கிர பகவான் ஏதோ இடத்துல பாதிச்சிட்டான்னா சொந்த பந்தங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. உதவி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த உதவியில் போய் வருந்த முடியாத நிலையை அவங்களுக்கு வாழ்நாளை கண்டிப்பாக வந்துடும். அப்போ நாம் யார் யார் நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை தேவைன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை தேவையும்போது நம்ம கரெக்டாக அவங்களுக்கு உஷாராக பதில் சொல்லணும். இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த உறவுகள் உங்களுக்கு ஆகாது. அப்போ நம்ம காரக உறவுகளை எடுத்தே நம்ம பதில் சொல்லிடலாம். சாணபலத்தோட காரக உறவு தெரியும் நமக்கு. அப்போ சூரியனா நான் என்ன சொல்கிறேன்? பூர்வீகம். சுக்கிரனா என்ன சொல்கிறேன்? குடும்பம். தனஸ்தானம், குடும்பம் எல்லாமே சுக்கிரன் தான். அப்புறம் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் மனைவிக்கு ஆயுள் நல்லாயிருக்கும். ஏன்னா காலபுருஷன் 7ஆம் இடம் துலாம், அதுக்கு 8ஆம் இடம் ரிஷபம். அப்போ மனைவிக்கு ஆயுஷானமாக வந்துடுதுங்களா பாருங்கள். ஒரு மனைவி ஜாதகத்தில் இல்லை ஒரு கணவனுடைய ஜாதகத்தில் இவங்க 2 பேர்த்துக்கு காலபுருஷன் 7ஆம் இடம் சுக்கிரன் சொல்கிறீங்கன்னா, இவங்க 2 பேர்த்து ஜாதகத்தில் ஏதோ ஒரு ஜாதகம் சுக்கிரன் சனி நட்சத்திரம் வாங்கிட்டா அவங்க 2 பேர்த்துக்கும் ஆயுள் தீர்க்கும், தாராளமாக சொல்லிடலாம். சனி நட்சத்திரம் சுக்கிரன் தொட்டுட்டா ஆயுள் தீர்க்கும். ஆனால் குடும்ப உறவுகளை பற்றும் படாமல் தான் வச்சுக்கணும். மனைவி கிட்ட ரொம்ப உரிமையாக எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். எப்பவுமே ஒரு பாகத்துக்கு ஒரு பாகம் அடிபடுற மாதிரி தானே வச்சுருக்கிறாங்க. இப்போ 10ஆம் இடம் தொழிற்சானம், அதுக்கு 12ஆம் இடம் என்ன? இப்போ பாகிஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வேற ஸ்தானமாக ஆகிடுதில்ல, ஒவ்வொரு பாகத்துக்கும் 12ஆம் இடம் வருதில்ல. இப்போ காலபுருஷனுக்கு மேசம் 1, சரி ரைட்டு. இப்போ அடுத்து 2ஆம் இடம்னு சொல்கிறோம், தனவரவு குடும்பம்னு சொல்கிறோம். அதுக்கு 12ஆம் இடம் லக்னாதிபதி ஆகிறார்ல, அப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் 12ஆம் இடமும் வரும். அப்போ அந்த உறவு முறைகளில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சனி நட்சத்திரத்தை தொட்டுட்டார்னா அந்த திசை புத்தி காலத்தில் அவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு ஜாதகம் வந்தது. இப்போ தான் கல்யாணம் ஆச்சுங்க. பொண்ணு அற்புதமான பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்ல அறிவுள்ள பொண்ணு. ஒருத்தர் அறிவுள்ளவங்க கூட எப்படி சொல்கிறது? செவ்வாய் சுயபலம் பெற்றான்னா அவங்க நல்லா புச்சலித்தனமாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க. செவ்வாய் சுயபலம் பெற்றவங்களுக்கு அறிவு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிருகாசிடம், சித்தரை, அவிட்டம் இதில் இருக்கார். அவர் போய் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் போய் கெஞ்சவும் மாட்டார், நிற்கவும் மாட்டார். அவருக்கு உண்டான வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் அவிட்டத்தில் இருக்குது, லக்கணம் கும்ப லக்கணம், கரெக்டாக நடக்கிற திசை சுக்கிர திசையில் சனி புத்தி. அப்போ கும்ப லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்கார்? லக்னாதிபதி 4ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கார். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே வீடு கட்டிட்டாங்க. ஏன்? லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கூடியவர் ரோகிணியில் இருக்கார், கும்பத்துக்கு 4ஆம் இடத்துக்கூடியவர் சனி பகவான் ரிஷபத்தில் ரோகிணியில் இருக்கார். அப்போ காலபுருஷன் 4ஆம் இடத்துடைய சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கார். கரெக்டாக சுக்கிர திசையில் சனி புத்தியில் வீடு கட்டிட்டாங்க. தார்ஸ் வீடு, மெத்த வீடு, பெரிய வீடாக கட்டிவிட்டாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் அந்த பொண்ணு பிறந்திருக்குது. அப்போ கார்த்திகை மாதம் பிறக்கும்போது விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேருமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அனுசத்தில் இருக்கார். கரெக்டாக சனி ரிஷபத்தில் நேர் பாரியாக பார்க்குறாரு. அந்த ஜாதகம் எனக்கு வருது. நான் என்ன சொல்கிறேன், இவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை நிறையா இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, 2 பேர் விட்டு கொடுத்து போனால் சரியாக போயிடும். அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க அதே தாங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க.
அப்போ சுக்கிரன் சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன வரும்? மனைவி கிட்ட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். சுக்கிரன் சனி எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். ஆனால் தொழில் வளமெல்லாம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் அனுசரித்து போய்க்கணும். இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த அம்மா வரச்சோன்னா எத்தனை மணிக்கு வரும்? 11 மணிக்கு தான் நிற்கும். ஏன்னா அந்த அம்மாவில் வந்து வரணும்னு நினச்சாலும் அந்த வேகம் வராது. நான் 10 மணி 9 மணிக்கு சொன்னேன், நீங்கள் 11 மணிக்கு வர, அது ஒரு சண்டையாக நடக்கும். சுக்கிரன் சனி சம்மந்தப்பட்டாவே அந்த ஸ்பீடு வராது அவங்களுக்கு. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ஒரு 6-8 இருக்காருன்னு வச்சுக்காங்க. ஒரு சதயத்துலேயோ இல்லை அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்து 8 போய் சுக்கிரன் வந்து திருவாதிரையில் இருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கூடிய விருச்சிக்கு 2ஆம் இடத்துக்கூடிய குரு அவர் சுபாதியில் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் 30 தாண்டி தான் கல்யாணம் நடக்கும். 30க்கு முன்னாடி நடக்காது. இந்த குரு சுக்கிரன் அஸ்வினி மகம் மூலம். அதே மாதிரி குரு பகவான் வந்து சுவாதி சதயம் திருவாதிரை ஏதாவது இருக்கார். ரொம்ப லேட் மேரேஜ் தான். 9 கோடி யோகாதிபதி. இப்போ விருச்சிகளை 9 கோடி யோகாதிபதி யாருங்க? சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் நல்லா இருந்தார்னா கொஞ்சம் முன்னாடியே நடக்கும். ஏன்னா யோகாதிபதிங்கிறதுக்கு ஒரு பூர்வ புண்ணியத்தோடைய அமைப்பு தான் யோகாதிபதி. பூர்வ புண்ணியத்துக்கு அடுத்த 5ஆம் ஸ்தானம் தானே யோகஸ்தானமாக வருது. அதாவது சிம்மத்துக்கு தனுசு வருதுல்ல, காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா. அப்படி அந்த யோகாதிபதி திசபுத்தி காலத்தில் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா சீக்கிரம் ஓரளவுக்கு ஒரு 28-29 கல்யாணம் ஆகிடும். ஆனால் கல்யாணத்துக்கு முக்கியமாக இந்த குரு சுக்கிரனை தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் வந்து உடனே ஜாதகம் நம்ம கையில் கொடுத்து அடுத்த செகண்டே சொல்லிடலாம், இந்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா. ஒரே செகண்டு தான். நம்மளும் உழட்டிக்கவே வேண்டியதில்லை. லக்கணத்துக்கு 7 ராசி எதுவுமே வேண்டாம். சுக்கிரன் போய் மூல நட்சத்திரலையோ இல்லை வந்து மக நட்சத்திரத்துலையோ இல்லை திருவாதிரையிலையோ இருக்கார், பொறுமையாக தான் கல்யாணம் நடக்கும். அது கல்யாணம் நடக்கும்போது குட்டிகளாட்டம் வேறு நடக்கும். அந்த கல்யாணம் ஒரு நிச்சயம் பண்ணும்போது பாருங்கள், சம்மந்தமே இல்லாத அன்னைக்கு தான் கண்ணே பொண்ணுன்னு ஒரு வரமுறை கூப்பிட்ருப்பாங்க. ஒரு ஜாதகரீதியாக நடந்த நிகழ்வே சொல்லிடுறேன் நான். இப்போ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சரிங்க பையன் ஊருக்கு போயிட்டான், நீங்கள் வந்து நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துக்கலான்னு வரோம் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு போகிறாங்க. தங்கச்சி தான் பொண்ணு பார்க்க வராங்க. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அக்கா வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர மாட்டார். அப்போ அக்கா வீட்டுக்காரர் கண்ணே பொண்ணுன்னு கூட்டிகிட்டு வர மாட்டார். கூட்டிகிட்டு வராங்க. அவர் ஒரே கேள்வி தான் கேட்குறாரு, கல்யாணம் நின்று போயிடுது. அன்றைக்கி தான் அவர் கூப்பிட்டு வராங்க, கண்ணே பொண்ணுன்னு. சேத்த வாங்க குழந்தைய கல்யாணம் ஆகுது, ஏதோ நீங்கள் தான் வீட்டுக்கு மூத்த மருவ மகனாட்ட வாங்க. 2 பொண்ணு தான், கண்ணே பொண்ணுன்னு கூட்டிகிட்டு வராங்க. ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அவர் மாப்பிள்ளை சென்னைக்கு போயிட்டார். சரி பொண்ணை பாட்டு வரேன்னா மாப்பிள்ளையோட அம்மா வருது. ஏங்க மாப்பிள்ளை இல்லையா? அவரே இல்லை. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? வேலை முடிஞ்சுது, கல்யாணம் நின்று போச்சு. ஒரே கேள்வி தான். இதுக்கு என்ன காரணம்? அந்த சுக்கிர பகவான் இந்த குரு இவங்க 2 பேருமே ஒரு ஜாதகத்தில் இதை ஒத்துராவது நல்லா இருக்கணும். நம்ம லக்கணத்துக்கு 2, 7 பார்த்தாலுமே கூட இந்த சுக்கிரன் குரு இவங்க 2 பேருமே வந்து யாராவது ஒரு நல்லா இருந்தால் தான் அந்த கல்யாண வாழ்க்கையே நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரன் நான் சொன்ன மாதிரி சனி ராகு சுவாதி இதெல்லாம் போயிட்டார்னா அந்த மனைவியை வந்து கொடுமைப்படுத்தா வச்சுக்கணும். ரொம்ப கிரேடாக பேசக்கூடாது. மனைவிக்கிட்ட கண்ணே பொண்ணேன்னு வச்சுக்கணும். சரிம்மா அப்படிங்கிற மாதிரி, ஏண்டி வாடி போடின்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அப்படி கேட்டால் ஏண்டாண்டுருவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது. ஏன்னா அன்றைக்கி மாதிரிலாம் இன்றைக்கி யாரும் இல்லை. அப்போ இந்த சுக்கிரனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பலன் சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு அதே மாதிரி தான். குரு எந்த ஜாதகத்தில் சுவாதி திருவாதிரை சதயத்தில் இருக்குதோ அந்த ஜாதகத்தில் நீங்களாம் சொல்லுங்க பாருங்கள், இந்த ஜாதகனுடைய அவங்க அம்மா மனசார உண்மையாக வாழவே இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படி வாழலம்மா? உன் குழந்தைகள் வசரதாம்மா நீ வாழ்ந்த, புருஷனுக்காக வாழல, சத்தியமாக உண்மைங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் பொம்பளைங்களுக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 4 கடகம் அம்மா, அதுக்கு 9ஆம் இடம் யோகஸ்தானம் யாருங்க? குரு. அப்போ குரு போய் ராகு சாரத்தில் நின்றான்னா அந்த அம்மா எங்கே போய் சந்தோஷமாக இருக்கும்? நீ வேணா தெரிஞ்சனாலேருந்து விவரம் தெரிஞ்சனாலேருந்து கஷ்டப்பட்டுட்டுன்னு சொன்னால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லிருக்கிறேன், ஆமான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம 9ஆம் இடத்தை பாகிஸ்தானத்தை எடுத்து பேசும்போது அது 12ஆம் இடத்துக்கு வருதா 6ஆம் இடத்துக்கு வருதான்னு நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அப்போ அந்த மாதிரியே இருக்குது. சரி வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது, அதுக்கு என்ன தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது? நான் காலபுருஷனுக்கு தான் எல்லாமே அதிகபட்சம் நான் எடுப்பேன், ஒரு 90%. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து சுவாதியில் இருக்குதா? சுவாதினா என்ன? சுவாதியோடைய அமைப்பு என்ன அப்படிங்கும்போது அப்போ சுவாதினா ராகு பகவான். அப்போ நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் சுவாதி. அப்போ என்ன பண்ணுவோம்? நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் குடும்பத்தில் வந்து சண்டை சலுப்பு வராது அப்படின்னு நாம் சொல்கிறோம்.
அதே மாதிரி சுவாதியில் குரு இருந்துட்டார்னா அவர் சுவாதினா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ 9 கூட இவர் எங்கே போய் உட்கார்றாருங்க? 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அவங்களுக்கும் இருதார தோஷத்தை உண்டு பண்ணிடும். பாகிஸ்தானாதிபதி 7ல் உட்காந்தா என்ன ஆகுங்க? அது விரைய காரகம். மேஷத்துக்கு விரைய காரணமும் வராருல்ல. அப்போ பாக்கியாதிபதி அவர் தான், விரைய காரணம் அவர் தான். 7ஆம் இடத்துல போய் உட்காந்தா என்ன ஆகும்? மனைவி ஸ்தானம் வருது, கணவனுக்கு மனைவி 2 பேத்துக்குமே அந்த 7ஆம் இடமா வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பொருத்த போடும்போது கவனமாக ஒரு குரு நல்ல பார்வையில் இருக்கிற மாதிரியோ இல்லை குரு சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு இருக்கிற மாதிரியோ போட்டோம்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொடுக்காது. பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் தொடர்பில் இருந்தால் தான் அந்த ஜாதகத்தை பொருத்தமே போடணும். செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இல்லாமல் ஜாதகத்தை பொருத்தம் போட்டோம்னா பிரிஞ்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, புருஷனை அவங்க வந்து மதிக்கக்கூடிய தன்மைகள் இல்லாமல் போயிடும். அந்த ஜாதகத்தில் கணவனை மதிக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் வேணால் பாருங்கள், செவ்வாய் சுக்கிரன் 6 வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அவங்க பெண்கள் எப்படிக்கிறான்னு பாருங்கள். நான் யாரையும் குறை சொல்லலை, கிரகத்தோடைய அமைப்பை சொல்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லும் போது நம்ம தெளிவாக சொல்லணும், ஜனங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. நான் ஜாதகம் போகும்போது அப்படி தான் சொல்லுவேன். அம்மா நான் உங்களை குறை சொல்லலை, ஐயா உங்களை குறை சொல்லலை, உங்கள் ஜாதகத்துடைய கிரக அமைப்பு அப்படி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பாட்டுக்குள்ளே போயிடணும், வழிபாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து நாம் ஒன்று சொல்லும் போதே அவங்க தாழ்வு மனப்பண்ணைக்கு போயிடுவாங்க. நமக்கு இப்படி இருக்குதா? ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது யாருமே வந்து நான் 2 கோடி பணம் வச்சுருக்கேன், 4 கார் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும்போது வரமாட்டாங்க. கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் தான் வருவாங்க. அப்போ பிரச்சனையில் வரவங்க நாம் நெகட்டிவாக நம்ம சொல்லக்கூடாது. அதிகமாக ராகுக்கு எது மாந்தி அப்படி உனக்கு இப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுவாங்க? ஜாதகம் பார்க்க போனோம் அது எதுன்னு சொல்லி மனசை கெட்டு போச்சுப்பா. நிறைய நம்மகிட்டே சொல்லுவாங்க, எல்லாம் நெகட்டிவாக சொல்ல, மனசை விட்டு போய் ஜாதகம் பார்க்குறதே விட்டேன் அப்படிம்பாங்க. என் அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட. ஜாதகம் பார்க்க வரவங்கிட்ட நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 3ஆம் இடத்த அதிபதியை நம்ம கவனிக்கிறோம். ஏன் 3ஆம் இடத்த அதிபதி கவனிக்க சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு நெகட்டிவ் ஆகிடுவாங்களா பாசிட்டிவ் ஆகிடுவாங்களா, அப்போ அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கூடிய திறன் இருக்குதா. இப்போ 3ஆம் இடம் ஒருத்தருக்கு வந்து நல்லா பலமாக இருந்தாவே சில விஷயத்தை அந்த ஜாதகர் கடந்து போயிடுவார். நான் செவ்வாய் தான் முதல் சொல்லிக்கிறேன், ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் தான். இப்போ செவ்வாய் பலமாக இருந்தாவே அவங்க யாருக்கிட்ட எதுக்காகவும் போய் தயங்க மாட்டாங்க, மயங்க மாட்டாங்க, ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்ச மாட்டாங்க. எதுவாக இருந்தால் செவ்வாய் விட்டு அவரே அவருக்குடைய வேலையை பார்த்து ஜெயிச்சிருவார். நீங்கள் வேணால் பாருங்கள், செவ்வாய் சுய பலமாக இருக்குது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க அசர மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான பாதை அமைச்சு அவங்க போயிடுவாங்க. செவ்வாய் மட்டும் சுயசாரத்தில் எங்கே இருந்தாலும் சரி 3 இடத்துல ஒரு காலபுருஷனுக்கு பார்த்து ரிஷபத்தில் வருவார், மிருகாசீட நட்சத்திரம், மிதுனத்தில் வருவார், அங்கேயும் மிருகாசீடம் வரும், அதே மாதிரி கன்னியில் சித்திரை வரும், துலாத்துலேயும் சித்திரை வரும். அடுத்து வந்து பார்க்கும்போது மகரத்தில் சித்திரை வரும், கும்பத்தில் வரும். இந்த 6 இடத்துல வர்ற இடத்துல செவ்வாய் அந்த நட்சத்திரம் இருந்தார்னா அவங்க வந்து வாழ்க்கையில் எதுக்காகவும் தயங்கி போக மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 3ஆம் இடம் புதன். அப்போ புதன் பகவான் வந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கலாம் எப்படி? ஒரு 6-8 கூடிய தொடர்பு இல்லாமல், ஒரு ராகுக்கு எது பார்வை சம்மந்தம் இல்லாமல், இப்படி ஒரு சுபருடைய பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து உண்மையில் வந்து தெடாகாத்திரம் உள்ளவங்க. ஒரு ஆள் மனசு வந்து அவங்ககிட்ட பேசும். இப்போ வந்து ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறோன்னா, நிறைய பேர் ஜோதிடத்தை பற்றி நிறைய கருத்து நான் பேசுகிறோம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இது என் தனிப்பட்ட கருத்து, நான் எதுலையும் படிக்கலை. 3ஆம் இடத்துல குரு இருக்கு, இல்லை குரு நட்சத்திரம் இருக்குது, இல்லை 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், உங்கள் மனசே உங்கள்கிட்ட பேசும், கவனிங்கன்னு சொல்லுவேன். உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசும், நீங்கள் கவனிங்க. இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரனே இருக்கார். இந்த குரு சுக்கிரன் இருந்தாவும், இல்லை குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாவும் அவங்க கைராசியானவங்க. அவங்க கையில் கொடுத்தா எதுனாலும் நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் எடுத்து நான் பேசி கருத்து அவங்க ஆமான்னு ஒத்துருக்குறாங்க. ஆமாம், என் கையில் கொடுத்தா எல்லாம் நல்லா இருக்குன்னு ஏன்டியும் சொல்லுவாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். மகர லக்கணம், 3ல் சுக்கிரன் உச்சம். சின்ன பையன் தான், ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். இப்போ தான் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன், உங்கள் லவ் மேரேஜுங்களா? ஆமாம், லவ் மேரேஜ். சப்தமி தீதியில் பிறந்திருக்காரு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தியோட ராகு சம்மந்தப்படுறாரு. அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். சந்திரன் செவ்வாய் பார்வை, கேது புதன் பார்வை. லவ் மேரேஜ்? ஆமாம், லவ் மேரேஜ். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. எப்பவுமே காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துக்கூடிய சூரியன் சனிபவன் நட்சத்திரத்தில், சனிபவன் நட்சத்திரம் வாங்க பார்த்தக்கூடிய கிரகத்தை தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு பயம் பிறக்கும். இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சனி சூரிய நட்சத்திரம் இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். கரெக்டாக திசை புத்தியும் நடத்துது. பையன்தான் உனக்கு பிறக்கும். டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டாங்க, அப்படி தாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. சரின்னு பார்த்துட்டு போகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய இடத்துக்கு சுபகிரகங்கள் நம்ம பொதுவாக சொன்னாலுமே கூட அந்த காரக உறவு முறையை விட்டு அவங்களுக்கு கரெக்டாக வருதா, அப்போ நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்களா
அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாவே அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு கைராசிக்காரர் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். அதே மாதிரி தொழிலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி காலபுருஷன் 8ஆம் இடம் தொழிலுக்கு லாபஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்தாவே அவங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து சூரிய நட்சத்திரம் வாங்கிட்டா அவங்க அலைச்சல் பட்டு தான் பணம் சம்பாதிப்பாங்க. அப்போ சூரிய நட்சத்திரம் எங்கெங்கே வருதுங்க? மேஷத்தில் வருது, கிருத்திகை வருது, ரிஷபத்தில் வருது, அடுத்து வந்து பார்த்தோன்னா சூரியன் வீட்டில் வந்து உத்திரம் வருது, கன்னியில் வந்து உத்திரம் வருது, தனுசில் வந்து பார்த்தோன்னா உத்திராடம், மகரத்தை உத்திராடம். இது சனி பகவான் இந்த இடத்துல வந்து சூரிய சாரத்தில் வந்து அவங்க அலைச்சல் பட்டு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம். ஒரு இடத்துலேருந்து அவங்க சம்பாதிக்க முடியாது, வேர்வை சிந்தாமல் பணமே வராது. நான் என்ன தான் சொகுசாக வந்து உட்காந்துட்டு பேசினாலும் அவங்க ஒரு பக்கம் போய் அலைஞ்சி போய் உட்காந்து அப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அலைச்சில்லாம் நான் இருக்கிற இடத்துல சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது. அதேமாரி சூரியன் சனி சம்மந்தப்படுறவங்களும் அதே மாதிரி தான். அது ஒரு சில நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சூரியன் சனி சம்மந்தப்பட்டவங்க அலைச்சல் பட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. சூரிய சனி சம்மந்தப்பட்டவங்க அலைச்சல் பட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. பொதுவாகவே சூரியன் சம்மந்தப்பட்டாவே அலைச்சல் வரும். அப்போ அலைச்சல் பட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். சொகுசாகவே நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பலமாகி நோயை கொடுத்துரும். யார் சொகுசாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்போ 6ஆம் இடம் சர்வீஸா, அப்போ அவங்க என்னாவும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தாக்கப்பட்டுரும். அப்போ நம்ம தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை உண்மையாக உழைப்பு அப்படிங்கிறத வந்து பொதுவாக இந்த ஜோதிடத்தை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஜோதிடம் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு எதில் இருக்குதுங்க? நம்ம ஓடி ஆடி சம்பாதிக்கிற வேலை அப்படிங்கிறது வந்து மேலோட்டமாக தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பள்ளி வேலை வைப்படா, இப்போ நான் அங்கேருந்து இங்கே வரணும் இல்லையா? இப்போ ஜாதகமே பார்க்க கூப்பிட்றாங்க, நம்ம வந்து ஒரு பக்கம் அழைக்கிறாங்க, இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையிலே ஒரு பஸ்லேயே போயிட்டு வரோமா இல்லையா? அதுவும் ஒரு அலைச்சல் தான். ஆனால் நம்ம ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளை இயக்கும் கடவுள் குருவும் புதனும் தான். ஏன்னா மூளை வந்து ஒருத்தர் யாருக்கு நல்லா இருக்குது அவங்களுக்கு தான் யோகம். இப்போ இந்த ஜோதிடத்துக்குரிய கடவுள் யார்? புதன் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் குருங்கிற மூளை நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து யோகமும் பொருளாதாரமும் வளரும். ஒருத்தர் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? அடியே அவன் சரியான அறிவாளி பொழைச்சிக்கிறான்னு சொல்லலாம். அப்போ மூளை நல்லா இருந்தால் தான் அப்போ அறிவு வேலை செய்யும். அப்போ குருங்கிறவர் தான் நமக்கு மூளை. பின் மூளை யாருக்கெல்லாம் யோகமாக நல்லா செயல்படுதோ அவங்களுக்கு யோகம் தானாகவே வந்துடும். நமக்கு எங்கே இருக்குது யோகம்? நம்ம உடம்புல பின்தலை மூளை, சிறுமூளை யாருக்கெல்லாம் ஆக்டிவாக இருக்குதோ அவங்க தான் வந்து யோகமானவங்க. அந்த குருங்கிறவர் இயங்கினா தான் நம்ம மூளை வேலை செய்யும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பேச முடியும். குரு பற்றி பேசினா தான் எந்த விஷயமும் நடக்கும். ஒரு அகராதியாக அவங்ககிட்ட வந்து பேசும்போது நம்ம வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி தான் மிருகாசிடம் செவ்வாய் சுய பலமாக இருந்தாருன்னா அவங்களுக்கு நல்ல மூளை வேலை செய்யும், அறிவாக இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்களே செய்கிற அளவுக்கு திறமை இருக்கும். அடுத்து திருவாதிரை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரே இவரை நினச்சி வருத்தப்படுவாங்க. இந்த பையன் வாழ்க்கையில் இப்படிங்கிறான், என்றைக்கு தான் அவன் உருப்படி ஆவான்? திருவாதிரையில் செவ்வாய் இருந்துட்டா அவன் வாழ்க்கையில் அவன் சொந்த பந்தம்லாம் நினச்சி அவனை வருத்தப்படும். இந்த பையன் பிடிக்கிறான், என்ன தான் பண்ணுறது? இந்த பொண்ணு இப்படி இருக்குதா, இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்படி அவன் சொந்த பந்தம்லாம் வருத்தப்படும். அடுத்து குரு நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ பாருங்கள் சாமி மாடு மாதிரியே இருப்பாங்க. குருனா சாமி மாடு மாதிரியே அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க, யாருக்கும் எந்த இடத்திலும் பண்ண மாட்டாங்க. நல்லவங்க, நல்ல மனசையா கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு போகிறது கூட தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில். அடுத்து வந்து இப்போ பூசத்தில் போய் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப பொறுமைசாலி. அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை சீக்கிரம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது, நீயே பண்ணிக்கு போ. அவங்ககிட்ட அவசரப்படுத்தக்கூடாது. பூசத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா அவங்ககிட்ட போய் அவசரப்படுத்தி ஒரு காரியம் நடக்காது. அவங்க செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க, ஆனால் பொறுமையாக தான் செய்வாங்க. அடுத்து ஆயில்யம், சரியான அறிவு. ஆயில்யத்தில் வந்து செவ்வாய் இருந்தாருன்னா அவங்களுக்கு ஜாதகம் அதிகம் சொல்லக்கூடாது. சொன்னாலும் அவர் நமக்கு ஐடியா சொல்லிட்டு போயிடுவார். நான் சில இதெல்லாம் பார்ப்பேன், யாருக்கு நம்ம ஜாதகம் நல்லா சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாது. அப்போ அதே மாதிரி குருவும் அப்படி தான். ஆயில்லையும் கேட்ட இரவில் குரு இருந்தாருன்னா அவங்களுக்கு நம்ம அறிவு சொல்லக்கூடாது. அவங்க அளவுக்கு மீறி அறிவானவங்க, அவங்களே நமக்கு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள திருப்திப்படுத்தவும் முடியாது. அவங்கள திருப்திப்படுத்திட்டா அவங்க தான் பெரியாள். ஜோதிடம் சொல்லும் போது அவங்கள திருப்திப்படுத்திட்டா அந்த சொல்லக்கூடியவங்க பெரியாள், அவங்களே கடலாட்டம் வச்சுருப்பாங்க.
சரி, அடுத்தது மக நட்சத்திரம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஸ்லோ. ம் 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 அவ்வளோதான். ஏன் வாய் திறந்து பேச மாட்டியா? ம் அப்படிப்பாங்க. அந்த அதிகமாக இருக்கும். இருக்குங்களா? செவ்வாய் மகங்களா? யாருக்கு இருக்குதுங்க? அதான் இல்லை, கொஞ்சம் அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும். அவங்க அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறையா. ஆனால் நாம் பார்த்தோம்னா என்னடா கம்முனியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள நானும் பிரகாசிக்கும். அடுத்து உத்திரம். இல்லை கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் இருந்தாவே, செவ்வாய் இருந்தாவே அவங்க உண்மையானவங்க, நல்லவங்க. ரொம்ப அவங்கள நம்பி எந்த காரியத்தை வேணால் கொடுக்கலாம். அவங்ககிட்ட ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அம்மா நட்சத்திர ரீதியாக வரிச்சா போகிறது. சொல்கிறேன். பாயில் இதுக்கு அடுத்து மகத்துக்கு அப்புறம் பூர நட்சத்திரம், பூராடம், பரணி. குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியங்க. குடும்பத்தை கட்டி காப்பாங்க. நாம் நல்லா இருந்தால் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை இழுத்து பிடிப்பாங்க. இந்த செவ்வாய் இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் நீங்கள் பாருங்கள். அதில் சிம்மத்தில் செவ்வாய் இருந்துட்டாருன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் டான்ஸ் பார் இருக்கும், இல்லைன்னா கரண்ட்டு கம்பம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிம்மத்தில் எந்த கரகம் தான் பூரத்தில் இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் கரண்ட் கம்பம் இருக்குதா? ஆமாம். உதிரி செவ்வாய் இருந்தது, ஏமா உங்கள் வீட்டு கரண்ட் கம்பம் டான்ஸ் பாரே இருக்குதுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ பூர நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு அடையாளம் சொல்லுவேன். அப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்னான்னு கேட்டேன்னா, அந்த குடும்பத்தில் கட்டிக்காக்கூடிய பொறுப்பு உள்ளவங்க. அடுத்து உத்தரம் அப்படிங்கும்போது சூட்டிப்பு, சுறுசுறுப்பு, உண்மை இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட எதுனாலும் ஒப்படைங்க, தப்பே வராது. அடுத்து அஸ்ஸம், சந்திரச்சாரம். சந்திரனாவே தாய்மை, அன்பு, பாசம். இதுதான் அவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும். பாச அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க. அடுத்து சித்திரை, சொல்லவே வேண்டியதில்லை. சித்திரையில் இருந்துட்டார்னா ஒரு ஜாதகர், அவர் அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது இவருக்கான ஒரு ட்ராக்கை போட்டு எழுந்துச்சி நடந்து ஒரு விஷயத்தை இவருக்காக பொழைச்சி காட்டிடுவார். என் லைன் இதுதான் அப்படின்னு அவருக்கு ஒரு ட்ராக்கை போட்டு பொழைச்சிக்குவாங்க. அவங்களுடைய பாதையை தனியாக வழிவகுத்து வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவுத்திறமை இருக்கிறாங்க. அது புதனும் கூட இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டியதில்லை. சித்திரையில் அப்படி ஒரு கத்தி முனையான அறிவு. அவங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டுறவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் சுவாதியில் செவ்வாய் இருந்தார்னா துலா ராசிங்களா, அவரும் அப்படி தான் கொஞ்சம் முன்ன பொண்ணை தான் இருப்பார். முன்ன பொண்ணுன்னா கொஞ்சம் அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இயல்பு நிலையில் இருப்பார். அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்வார். அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக வருதா சுவாதியில். அப்போ சுவாதியில் செவ்வாய் அங்கே போய் உட்காந்து என்ன நடக்கும்? அப்போ மனைவியும் பார்த்தோம்னா அதுக்கு 20 தோஷங்களை கொடுத்துரும். இல்லை எனக்கு 2 தாரமே இல்லை, செப்புனியாவது வரும், கண்டிப்பாக அது வரும். ஏன்னா அந்த மாதிரி சூழல்லாம் நிறைய ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் இருக்கனால மனைவி சாணத்தை போய் உட்காராரா. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதன் கே அந்த இடத்துல ஏதோ இந்த ஜாதகத்தை தொடர்பு இருந்தால் லவ் மேரேஜ் அவங்களே பண்ணிக்குவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்களே நிர்ணயிச்சுக்குவாங்க. ஏன்னா மனைவி சாணத்தை செவ்வாய் உட்காரல, அவங்க வாழ்க்கை அவங்களே நிர்ணயிக்கக்கூடிய விஷயம்லாம் அதில் நடக்கும். இல்லை என் ஜாதகத்தில் அப்படி இல்லை, கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்தது, அவருக்காக ஒரு பாதையை கண்டிப்பாக ஒரு லைன் கூட்டிகிட்டு போயிடும். நான் அந்த ஜாதகரை குறை சொல்ல, அந்த கிரகத்தோடைய அமைப்பு. சரி, சுவாதிக்கு அப்புறம் அடுத்தது என்னங்க? விசாகம். அவங்களும் நல்ல மனிதர் தான், அமைதியாக நல்ல பையன்பா, நல்ல புள்ளா அப்படின்னு பேர் வாங்குவாங்க. அக்கம் பக்கம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ஜாதகரை. கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போகுது அந்த பொண்ணை, நல்ல பொண்ணை, அவங்க அம்மாவுக்கே திட்டுவோம், ஏன் உன் பிள்ளை நைன்னு பேசிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க. சரி, புருஷன் பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் உன் மொண்டாட்டியா நைன்னு பேசுகிறேன், மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. செவ்வாய் விசாகத்தில் இருந்தால். சரி, அடுத்தது அனுசம், பொறுமையாக தான் செய்வாங்க. அவங்ககிட்ட அவசரப்படுத்தினே, நீங்கள் அவசரப்படுத்துகிறவங்க அவுட்டு. அவங்க சீக்கிரமாக செயல்பட மாட்டாங்க, பொறுமையாக செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க. அடுத்து கேட்டை, சொல்லவே வேண்டியதில்லை. அறிவுனால அறிவு, அப்படி அறிவு. புதன்சாரம், சரியான அறிவு திறமை. அடுத்து மூலம், பேச்சு குறைவு தான், அமைதியான முறையில் அவங்க இருப்பாங்க. அடுத்து பூராடம் போது நல்லா குடும்பத்தை கட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களாம் இந்த பாருங்கள், இந்த செவ்வாய் பரணி பூராடத்துலேருந்து அந்த வண்டி வாகனம்லாம் அவங்களே ஓட்டி கற்றுக்குவாங்க. சுக்கிரனும் செவ்வாய் தொடர் பெற்றாலும் சரி, அவங்களுக்கு வண்டி யாரும் ஓட்டி கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே ஓட்டி கற்றுக்குவாங்க. நான் நிறைய பேர் இந்த ஜாதகத்தை சொல்லிக்கிறேன், வண்டியிலே நீயே ஓட்டி கற்றுக்குவா அப்படி. ஆமாங்க, நானே ஓட்டி கற்றுக்கிட்டேங்க. அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு தொடர்பு வந்துட்டாவே அந்த வண்டி வாகனத்தில் இன்னொன்று கூட சொல்லுவேன் நான், உனக்கு வண்டி தான் முதல் மனைவி, அப்புறம் தான் அந்த மனைவி உனக்கு. ஆமாங்க, அப்படித்தாங்க. சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் தொடர்பு பெற்றாலும் இல்லை கிரகங்கள் பார்வை பெற்றாலும் அவங்க வண்டி தான் முதல் மனைவியை நேசிப்பாங்க. அவங்க எந்த வண்டி வச்சுருந்தாலும் அதை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்புறம் அடுத்து உத்திராடம், நல்லா சூட்டிப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க.
மக்கள் பணியில் வந்து நிறைய விரும்பி இவங்களால் மக்களுக்கு நிறையா உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு உத்திராடத்தில் செவ்வாய் இருந்தால். அடுத்து வந்து திருவோணத்தில் போகும்போது என்ன ஆகும், அன்பு பாசமிக்கவராக இருப்பார். பொதுவாகவே திருவோணத்துக்காரருக்கு நான் அதிகம் அறிவுரை சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் சரி, திருவோணத்து செவ்வாய் இருந்தாலும் சரி, நாமளாம் கொஞ்சம் பின்தங்கி நின்றுக்குவேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வாமன கதையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வாமனர் நான் 2-3 அடி போய் இடம் வாங்கிட்டு அவரே பாதாளுக்கு அமுச்சுட்டு வந்துடுவார். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தினாலும், திருவோணத்தில் செவ்வாய் இருந்தாலும், இல்லை திருவோண நட்சத்திரக்காரர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களை குறை சொல்லலை, அவங்களுடைய இயல்புத்தன்மை அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ நம்ம யாருக்கு எந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறது பிரித்து தான் நம்ம வந்து ஜாதகம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது அவிட்டத்தில் செவ்வாய் இருக்கும்போது நல்ல அறிவு, நாலேஜ், திறமை. அவங்க படிக்கலைன்னா கூட ஒரு படித்த அளவுக்கு திறமையானவங்களாம் வந்துடுவாங்க. அந்த நாலேஜில் எடுத்து செய்கிற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்கும். சதயத்தில் செவ்வாய் இருக்கார். சதயத்தில் செவ்வாய் இருக்கும்போது பாருங்கள், அந்த திருவாதிரையிலும் சதயிலையும் செவ்வாய் இருந்தால் ஒரு அடிபட்டுருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட ரத்தம் கொட்டும், அப்படியே கிழிஞ்சிடும் சதையை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து ராகு சாரத்தில் வரும்போது அவங்க உடம்புல வந்து கண்டிப்பாக கீறல், தையல், அடிபடுறது, கை உடையிறது, கால் உடையிறது இதெல்லாம் நடக்கும். அதை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து மன வலிமை பெற்றவங்க. அப்போ சதயத்தில் போய் செவ்வாய் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த சாதனையும் ஜாதியை பார்த்து வருத்தப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் நிறைவு பண்ண முடியாமல் ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த சொந்த பந்தம்லாம் வருத்தப்படும். இந்த இந்த பையன் எப்படி தான் வாழ்வாங்க, என்ன தான் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்து பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், நல்ல மனிதர்ப்பா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி 4 பேர் வந்து புகழ்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது உத்தரட்டாதி பொறுமையாக தான் செயல்படுவாங்க. அவங்ககிட்ட வேகம் காட்டினோம்னா அந்த காரியம் வந்து நடக்காது. பொறுமையாக செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரேவதி. அப்போ ரேவதியில் புதன் செவ்வாய் இருண்டார்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டாலுமே கூட, உயர்கல்வி ஒரு சிலருக்கு தடைப்பட்டுரும். ஆனால் ரேவதியில் செவ்வாய் இருந்தாங்கன்னா மறுபடியும் கூட அவங்க படிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அறிவு, நாலேஜ் வந்து இயல்பாகவே இருக்கும். இப்போ இந்த 27 நட்சத்திரம் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தா ஈமோக்குழியின் பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு வருது. இப்போ அவங்களுக்கு வந்து யாருக்கு வரும், ஒரு சின்ன இது ஒரு பயன் மட்டும் சொல்லிடுறேன். மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் ஈமோக்குழியின் பிரச்சனை வரும். அப்படின்னா என்னான்னு கேட்குறீங்களா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் எதுங்க, நம்ம உடம்புல இந்த நெஞ்சுக்குழி. அப்போ வந்து நம்ம பெரியவங்க வந்து பார்த்தா ஜீரணாவெல்லாம் தட்டி கொடுப்பாங்க, நெய் விடுவாங்க. அப்போ ஹீமோகுளோபின் கரெக்டாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு சார்ந்த பயிற்சியில் 2 பண்ணும்போது ஹீமோகுளோபின் சரியாயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நாட்டு வெல்லமும் சின்ன வெங்காயமும் அதிகமாக சாப்பிட்டா ஹீமோகுளோபின் வந்து சரியாயிடும். நிறைய பேர் ஏன்டா அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் தான் சொல்கிறேன். சரி, அனைவருக்கும் நன்றி. நான் சொல்லி கருத்துக்களில் வந்து நீங்களாம் அவங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்கும். எனது ஊர் வெப்படை. என் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 73 73 59 20 93. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.